மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வழியில் கழகத்திற்கு தலைமையேற்று கட்டுக்கோப்புடன் வழிநடத்தி செல்லவும் முதலமைச்சர் பொறுப்பேற்கவும் சின்னம்மாவை வலியுறுத்தி தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களில் உள்ள அஇஅதிமுக நிர்வாகிகளும் பல்வேறு அமைப்புகளும் ஒருமனதாக தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளன. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் திருவண்ணாமலையில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கழக பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடலூர் கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் மற்றும் கழக மாணவரணி சார்பில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு MC சம்பத் கலந்து கொண்டார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்பை சின்னம்மா ஏற்க வலியுறுத்தி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 7 கோடி மக்களுடைய உயிர் மூச்சு அம்மா அவர்களுக்கு இன்றைக்கு கடலூர் கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பாக அஞ்சலி செலுத்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தியுள்ளோம். கழகத்துடைய பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும். கழகத்தையும் ஆட்சியிலே தமிழக முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்த எம்ஜிஆர் மன்ற கடலூர் கிழக்கு மாவட்ட சார்பாக தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். சின்னம்மா அவர்கள் கழக பொதுச் செயலாளராகவும் முதல்வராகவும் வர வேண்டும் என்று கழக மாவட்ட மாணவரணி சார்பில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். சின்னம்மா அவர்கள் எங்களது கோரிக்கையை ஏற்று பொதுச் செயலாளராகவும் தமிழகத்தின் முதல்வராகவும் வர வேண்டுகிறோம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்டது, டாக்டர் அம்மா அவர்களால் காக்கப்பட்டது. இன்னைக்கு அதை வழிநடத்துகிற ஒரே சக்தி இன்னைக்கு சின்னம்மா தான். அறிவு மிகுந்தவங்க, ஒரு சாதாரண ஆளில் அனைத்து பேரையும் தெரிஞ்சவங்க. நாளைக்கு ஏழைகளை நோக்கி தான் உங்களுக்கு திட்டமெல்லாம் இருக்கும். அதை போல் சின்னம்மா நாளைக்கு எங்கள் கழகத்துக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவங்கள விட்டால் காக்க வேறு யாரும் இல்லை சாமி. அவங்க இந்த கட்சியும் காவந்து பண்ணுவாங்க, இந்த மக்களையும் காவந்து பண்ணுவாங்க. அம்மாவோட எத்தனையோ ஸ்கீம்ஸ் எங்களோட நகர மக்களுக்கு எவ்வளோ விதத்தில் யூஸ் ஆகிருக்கு. இன்னும் அம்மா மனசில் என்னென்ன திட்டங்கள் வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் சின்னம்மா கூட இருந்தங்காட்டி அவங்களுக்கு தான் தெரியும். எங்கள் ஊர் மக்களுக்காகவும் சரி தமிழ்நாட்டுக்காகவும் சீக்கிரமே சின்னம்மா வந்து பதவி ஏற்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்.